ஒரு வருஷத்துல இந்த ஒரு நாள் மட்டும் எப்படா வரும் எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு தான் இருக்கும். அந்த நாள் இன்னைக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த நாளில் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து எல்லாரோடய சேர்ந்து அந்த டே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். எல்லோரும் ஒன்றா தான் கிளம்புவோமா, வீடே கலகலன்னு இருக்கும். இந்த டைம் வந்து அவங்க யாருமே வர முடியல, நேராக கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் மட்டும்தான் காலையில் எழுந்திரிச்சு கிளம்புனோம். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகும்போதே ரொம்ப ஹாப்பியாக தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்போ ஏன்க்கா உங்கள் வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அது தண்ணிலாம் மாற்றி குடிச்சது வந்து சுத்தமாக செட் ஆகலை. அதனால தான் என் வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு. காலையில் வீட்டில் பெருசாக எந்த வேலையுமே இல்லை. அம்மா நான் எந்திரிச்சதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. நான் எந்திரிச்சு எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு அப்படியே ஐயாவுக்குமே கொஞ்சம் அரிசி போட்டு வடிச்சாச்சு. ஏன்னா நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு வருவோமா, அதனால் ஐயாவுக்கு சாப்பாடு வேணும். ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் வடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். மாமாவும் அப்பாவும் சேர்ந்து தான் எல்லா திங்ஸும் ஏற்றிட்டு இருந்தாங்க. வண்டியுமே ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு. எப்போவுமே சொல்கிற டைலாக் தான், சீக்கிரமாக கிளம்புங்க, கோயிலில் இடம் கிடைக்காது அப்படின்றதான் காதில் கேட்டுகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் இன்றைக்கி நான் லேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஆள் யாருமே இல்லை. ஒன்று சித்தி இருப்பாங்க, இல்லை விஜய் இருப்பா, 2 பேரும் யாருமே இல்லையா. அதனால் என்னால் லேட்டாக வேணாம் அப்படின்னு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எல்லா பொருளும் ஏற்றினதுக்கப்புறம் தான் ஆட்டுக்குட்டியை உள்ளே ஏற்றணும். ஏன்னா சீக்கிரமாக ஏற்றணும் அப்படின்னா அவங்க உள்ளே ஏதாச்சும் செட்டப் பண்ணிடுவாங்களா, அதனால் லேட்டாக தான் ஏற்றணும். எப்போவுமே இந்த வண்டியில் சேர்ந்து நாங்களும் தான் போகிறது. ஆனால் இப்போ இப்படி போகிறது கிடையாது. அதனால் அம்மா, அப்பா, மாமா 3 பேரையும் ஃபஸ்ட்டு அனுப்பி விட்டாச்சு. அரசமங்கலத்தில் ஒரு சின்ன வேலை இருக்குது, திங்ஸ் வேறு வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் அவங்க முன்னாடி போயிட்டாங்க. விஜயுமே அரசமங்கலம் வந்துடுவா. அப்போ நாங்கள் எங்கே போகிறோம் சொல்லவே இல்லைல்ல. நாங்கள் இன்றைக்கி எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறோம்.